நாங்க வந்து அம்மா வீட்ல வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள திருத்துறோம் அப்படின்னா, ஏதோ குற்றம் பண்ணிட்டு வந்த எங்க மாரி அம்மா திருத்துறீங்க எங்களுக்கு நீங்க. எதுவுமே சொல்லி கொடுக்காத எங்க வளர்த்துருக்காங்க. இல்ல, அவங்க சொன்னாங்கல்ல, நாங்க வந்து காலையில எந்திரிக்கிறோம், கிச்சனை விடல அப்படின்னு சொன்னாங்கல்ல சார். நாங்க எதிர்பார்க்கிறோம், அவங்க வர மாட்டேன்றாங்க. முகத்தை வந்து சுழிச்சுக்கிறீங்களா? ஒரு வேலை பார்க்கறது சமையல் நல்லா இல்லைன்னா ரெண்டாவது திரும்ப வந்து அவங்க சமைக்கவே விட மாட்டாங்க சார். இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கிட்ட நின்று நான் சமைக்கணும். அப்பதானே எனக்கு தெரியும். நீ செஞ்சா அவன் சாப்பிட மாட்டான், நேத்தே அவன் சாப்பிடாம போயிட்டான், அவன் சரியா சாப்பிடல, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்றதுல ஒண்ணும் இல்ல. அதாவது எங்க மருமக வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் அவன் வந்த புதுசுல அவன் நீ இன்னைக்கு பிரியாணி பண்ணு, நீ இன்னைக்கு இந்த குழம்பு போய் நல்லா பண்ணுவேன்லன்னு சொல்லி அவளை நான் நல்லா என்கரேஜ் பண்ணுவேன். அம்மா நீ நல்லா செய்கிறேனாம்மா, ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். யார் வந்தாலும் என் மருமக நல்லா சமைப்பான்னு சொல்லுவேன். அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பிள்ளை சமைக்க ஆசைப்படுதில்ல, நம்மளே சமைச்சிட்டு இருந்தேன். நான் செய்யட்டுமாம்மா, நான் போடுங்கம்மா, நான் பாத்திரத்தை தேய்க்கிறேன், இதுதான்மா ஒரு விட்டு கொடுக்கணும். எல்லாம் உரிமையை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் அப்படி சரி